குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். கரூர் கணக்கு என்ன? செங்கோட்டையன் அதிரடி கருத்து. குதிரை பேரத்தை உருவாக்கியதே திமுக தான். அவர்கள் குதிரை பேரம் என பேசுவது வேடிக்கையாக உள்ளது என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். என்னை பொறுத்தவரையிலும் இந்த குதிரை பேரத்தை உருவாக்கியவனே திராவிட முன்னேற்ற கழகம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது, அம்மா இருக்கின்ற போது, மதிமுகவை சார்ந்திருக்கிற ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுகவில் இணைத்து மீண்டும் திமுகவிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்தார். நேற்றைய முன்தினம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரே, அவரையும் அதைத்தான் செய்தார். அவர் அண்ணா திமுக இருந்தவர். குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவுக்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை. அந்த நிலை இல்லை. குதிரை பேரம் என்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் குதிரை பேரம் என்கிறார்கள். ஆகவே புரியாத ஒன்றை புரியுது போல குதிரை பேரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு வேறு பொருள்கள் தமிழ்நாட்டிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு சிலப்பசிலை தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைத்தால் அதற்கான பதில் சொல்லப்படும். வேப்பனஹள்ளி நாகர்கோயில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது, அமைச்சர் பதவி தரப்பட்டது அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது அது போன்ற நிலைகள் இதுவரைக்கும் இல்லை. போடப்பட்டிருக்கிற அமைச்சர் அத்தனை பேரும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்ற பல பேர் அதில் இடம்பெற்றிருக்கிறார். 90%. அதற்கான நிலைகள் இல்லை. நீ குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் வலிமையாக இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறோம். நம்முடைய கூட்டணி அதற்கு வலிமையான ஆதரவை தந்திருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், 96 பேரை வைத்துக் கொண்டு மைனாரிட்டி அரசு நடத்தி வருகின்ற திமுக கூட்டணி மந்திரி சபையிலே காங்கிரசுக்கு இடமில்லை. ஆனால் இன்றைக்கு காங்கிரசுக்கும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, விடுதலை சிறுத்தைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்திய முஸ்லீம் லீக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் எங்களுக்கு வேண்டியதில்லை, நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தருகிறோம் என்று சொன்னோம். அது குதிரை பேரத்திற்கே வேலை இல்லை. வலிமையான ஒரு ஆட்சி, நேர்மையான ஆட்சி, தமிழ் மக்கள் அத்தனை பேரும் விரும்பிய ஆட்சி. இந்த ஆட்சி குதிரை பேரமே தேவையில்லை. 96 பேர்களை வைத்துக் கொண்டு மைனாரிட்டி அரசை நடத்தியவர்களுக்கு தான் அது தேவையை தவிர எங்களுக்கு அந்த தேவை இல்லை. ஆளுநர் அதிகார வரம்பை மீறி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி மதுரையில ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்காரு. சொல்லியிருக்கிறார். அந்த வன்னி அரசு கூட ஒரு கூட்டணி அமைச்சரே சொல்லி இருக்கிறாரு. தனியா ஒரு கூட்டணி அமைச்சர் சட்ட அமைச்சரே அதை சொல்லி இருக்கிறார். ஆகவே அதற்கெல்லாம் அவர்கள் கேள்விக்கும் பதிலுக்கும் நான் இங்கே இடையில இருந்து இன்னொரு அமைச்சர் அதை சொல்வது சரியாக இருக்காது. சட்ட அமைச்சர் சட்டம் நோக்கம் தெரிந்தவர், நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்தவர், அவர் சொல்லியிருக்கிறார். அவர் கரூர் சம்பவத்துல கணக்கு தீர்க்காமல் விட மாட்டேன் அப்படின்னு ஆதவ் சொல்லியிருக்கிறார். அதனுடைய மீனிங் என்ன? கணக்கு தீர்க்காமல் என்பது கரூரிலே நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு 40 பேர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் சொல்லியிருக்கிறாரே தவிர கணக்கு என்பது அதுதான். அதிலே கணக்கு போடக்கூடாது. வடமாநில தொழிலாளர்கள் வீட்டில் போலீஸ் அதிரடி சோதனை. தொழில் நகரமான ஹொசூர் பகுதியில் வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் தங்கி பணியாற்றுகின்றனர். ஜூஜுவாடி, கோவிந்தா அக்ரஹாரம், பேடரப்பள்ளி, காமராஜ் நகர், பேகேப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கின்றனர். அண்டை மாநிலமான கர்நாடகாவிலிருந்து கஞ்சா, குட்கா, போதை மாத்திரைகள் ஹொசூர் வழியாக அதிக அளவில் தமிழகத்திற்கு கடத்தப்பட்டு வருகிறது. இதனால் ஹொசூரில் வடமாநில தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதிகளில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். காமராஜ் நகர், பேடரப்பள்ளி, பேகேப்பள்ளி, மூக்கண்டப்பள்ளி ஆகிய இடங்களில் தீவிர சோதனை நடந்தது. இந்த அதிரடி சோதனையின் போது வங்கதேசத்தில் இருந்து வந்தவர்களுக்கு பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் உள்ளதா என்றும் போலீசார் சோதனை செய்தனர். சார் பதிவாளர் ஆபீஸில் ரெய்டு, 1,82,000 ரூபாய் பறிமுதல். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அங்கிருந்த முக்கிய ஆவணங்கள், பதிவேடுகள், கணினி பதிவுகள் மற்றும் பண பரிமாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்தனர். அலுவலக வளாகம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் யாரேனும் பணத்தை வீசி சென்றார்களா என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர். இரவு 10:30 மணி வரை சோதனை நீடித்தது.
அப்போது அலுவலகத்தில் ஆங்காங்கே பணம் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மொத்தம் கணக்கில் காட்டப்படாத 1,82,800 ரூபாயை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றினர். மேலும் இது பற்றி விசாரித்து வருகின்றனர். தண்டவாள பராமரிப்பு பணி 41 மின்சார ரயில்கள் ரத்து. பயணிகள் கடும் அவதி. சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் இன்று தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடக்கின்றன. இதனால் இரு மார்க்கத்திலும் காலை 10:30 மணி முதல் மாலை 3:30 மணி வரை மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுபற்றி முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் தங்கள் பணிகளை முன்கூட்டியே முடிக்க வேண்டும் என்ற நோக்கில் காலையிலேயே ஆயிரக்கணக்கான பயணிகள் ரயில் நிலையங்களில் குவிந்தனர். ஒரே நேரத்தில் பெருந்திரளான மக்கள் கூடியதால் டிக்கெட் கவுண்டர்கள் மற்றும் பிளாட்பாரங்களில் கூட்டம் அலைமோதியது. பயணிகளின் சிரமத்தை குறைக்க தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் மற்றும் திருமால்பூர் ஆகிய பகுதிகளுக்கிடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் 41 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மதியம் 3:30 மணிக்கு மேல் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்தவுடன் புறநகர் மின்சார ரயில் சேவைகள் வழக்கம் போல் தடையின்றி இயங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மேலும் மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டதால் மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதிலும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மோடியிடம் RSS புகார். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கைது உறுதி. அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட ஒரு பெரும் இயக்கமே நடத்தி போராடி கடைசியில் கோயிலையும் கட்டி முடிக்க RSS அமைப்பு பெரும் உதவியாக இருந்தது. ஆனால் சமீபத்தில் ராமர் கோயில் உண்டியல் திருட்டு விவகாரம் RSS தலைவர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. RSS என்றாலே ஒழுக்கம், கடமை, நேர்மை என சொல்வது வழக்கம். இந்த குணங்கள் இப்போது RSS அமைப்பில் குறைந்து வருகிறதோ என்பதை உண்டியல் திருட்டு அம்பலப்படுத்தியுள்ளது. திருட்டு விவகாரம் RSS தலைவர் மோகன் பாகவத்தை கடுப்பாக்கியுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட நபர் எவ்வளவு பெரிய அதிகார மையமாக இருந்தாலும் சரி, அவர்களை கைது செய்தே ஆக வேண்டும் என கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடியிடம் அவர் பேசியுள்ளாராம். ஏற்கனவே உத்தரப்பிரதேச அரசின் சிறப்பு புலனாய்வு குழு 8 பேரை கைது செய்துள்ளது. ராமஜென்ம பூமி அறக்கட்டளையின் பொதுச் செயலாளராக இருந்தவர் சம்பத் ராய். இவர் RSS அமைப்பைச் சேர்ந்தவர். கோயில் கட்டுமான பணிகளை மேற்பார்வையிட அப்போது இவரை செயலராக நியமித்தது மத்திய அரசு. இப்போது திருட்டு விவகாரத்தில் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகியுள்ளார். பொதுவாக பிரபல கோயிலின் அறக்கட்டளை எனில் அந்த மாநில முதல்வர் அதில் உறுப்பினராக முக்கிய பதவி வகிப்பார். ஆனால் அயோத்தி அறக்கட்டளையில் முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு பதவி அளிக்கவில்லை. அவர் RSS அமைப்பைச் சேர்ந்தவர் அல்ல என்பதால் தான் பதவி கொடுக்கவில்லை என சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது RSS-ஐச் சேர்ந்த சம்பத் ராய் இந்த திருட்டிற்கு காரணமாகிவிட்டார். விரைவில் அவர் கைதாகலாம் என கூறப்படுகிறது. அயோத்தியை தொடர்ந்து பத்ரிநாத் கோயிலில் திருட்டு புகார். அயோத்தி ராமர் கோயிலில் காணிக்கை எண்ணும் பணியின் போது சிலர் பணத்தை திருடி சென்றதாக புகார் எழுந்தது. இந்த விவகாரம் நாடு முழுவதும் பூதாகரமாக வெடித்தது. இது அடங்குவதற்குள் அடுத்த சர்ச்சையாக உத்தரகண்ட் பத்ரிநாத் கோயில் உண்டியல் காணிக்கை திருட்டு போனதாக புகார் எழுந்துள்ளது. அங்கு முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தலைமையில் பாஜ ஆட்சி நடக்கிறது. கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி என 4 பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு செல்லும் சார்தாம் யாத்திரை தொடங்கியிருக்கிறது. பத்ரிநாத், கேதார்நாத் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இரு கோயில்களையும் ஸ்ரீ பத்ரிநாத் கேதார்நாத் கமிட்டி நிர்வகிக்கிறது. பத்ரிநாத் கோயிலில் காணிக்கை பணம் எண்ணும் பணியில் இருந்த சில ஊழியர்கள் திருடியதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின. பக்தர்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் முறைகேடு புகாருக்கு ஆளான ஊழியர்களிடம் விளக்கம் கேட்டு கோயில் நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து கோயில் கமிட்டி தலைவர் ஏமந்த் திவேதி கூறியதாவது: சமூக ஊடகங்களில் பரவும் புகாரை நிர்வாகம் மிக தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளது. காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு முதன்மை செயலர் அதிகாரி மூலம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தவறு நிரூபிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பைரவ் சேனா என்ற இந்து அமைப்பின் நிறுவன தலைவர் சந்தீப் கத்ரி கோயில் நிர்வாகத்திற்கு புகார் கடிதம் அனுப்பியதால் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒரே மாதத்தில் 40,000 வீரர்களை பறிகொடுத்த ரஷ்யா, சாதுரியமான வியூகத்தால் சாதிக்கும் உக்ரைன். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கூட்டு ராணுவ அமைப்பான நாட்டோவில் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆக்கிரமிப்பு முயற்சியாகவும் கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது 2022 பிப்ரவரி மாதம் ரஷ்யா நேரடி போரை தொடங்கியது. ஆரம்பத்தில் ரஷ்யாவின் கை ஓங்கினாலும் தற்போது அதன் ராணுவ இலக்குகள் உக்ரைன் மண்ணில் மிக மோசமான பின்னடைவை சந்தித்து வருகின்றன. கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் ரஷ்யா 39,490 வீரர்களை இழந்துள்ளது. ஜூன் மாதத்தில் கைப்பற்றப்பட்ட ஒவ்வொரு 1 சதுர கிலோமீட்டருக்கும் ரஷ்யா இழந்த வீரர்களின் எண்ணிக்கை 1298 என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது.
கடந்த ஆண்டில் இது 68ஆக இருந்தது. மேலும் போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்ய தரப்பில் பலி மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 14 லட்சத்தை தொட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டிலேயே உக்ரைனின் முக்கிய பகுதியான கிரீமியாவை ராணுவ பலத்தால் தன்னுடன் ரஷ்யா இணைத்துக் கொண்டது. உக்ரைனின் டொனெட்ஸ் பகுதியில் 80% கைப்பற்றியுள்ளது. மீதமுள்ள 20% பகுதியை கைப்பற்ற ரஷ்யா போராடி வருகிறது. இதற்காக ரஷ்யா நிர்ணயித்த காலக்கெடு இலக்குகள் 14 முறை தோல்வியில் முடிந்துள்ளது. தற்போதைய மந்தமான வேகத்தில் ரஷ்யா முன்னேறினால் டொனெட்ஸ்க் முழுவதையும் பிடிக்க ரஷ்யாவுக்கு இன்னும் 14 ஆண்டுகள் தேவைப்படும் என ராணுவ நிபுணர்கள் கணித்துள்ளனர். கடந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 2190 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கைப்பற்றிய ரஷ்யா இந்த ஆண்டின் இதே கால பகுதியில் வெறும் 622 சதுர கிலோமீட்டர் மட்டுமே பிடித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை உக்ரைன் கடுமையாக சேதப்படுத்தியதால் அந்நாட்டில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடும் நிலவுகிறது. கடந்த சில வாரங்களாக ரஷ்யாவின் எண்ணெய் கிணறுகள், சுத்திகரிப்பு ஆலைகளை குறிவைத்து உக்ரைன் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதனால் ரஷ்யாவின் எண்ணெய் உற்பத்தி திறன் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் சாதுரியமான ராணுவ வியூகங்களும் பொருளாதார முடக்கமும் ரஷ்யாவின் அசுர பலத்தை மெல்ல மெல்ல வீழ்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது.